கன்னியாகுமரி மாவட்டம் வருகப்பளை கிராமத்தைச் சேர்ந்தவர் 32 வயது ஷாஜிமோன். இவரை கடந்த 4 மாதங்களாக திருவல்லிக்கேணி வெங்கடேசன் தெருவில் உள்ள ஒரு விடுதியில் அடைத்து வைத்திருப்பதாக திருவல்லிக்கேணி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஷாஜிமோனை மீட்டனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் ஷாஜிமோன் துபாயில் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்ததாகவும், ரம்ஜான் நேரத்தில் சரியான வேலை இல்லாததால் துபாயில் பழக்கமான பென்னி மற்றும் மாலிக் ஆகியோரை சந்தித்து வேலை கேட்டுள்ளார். தங்க கடத்தலில் ஈடுபடும் குருவி வேலை இருக்கிறது, செய்கிறாயா என்று இருவரும் கேட்டனர். தாங்கள் தரும் தங்கத்தை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தால் சென்னையில் இருக்கும் எங்கள் பிசினஸ் பார்ட்னர்கள் 5 லட்சம் தருவார்கள் என ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள். இதற்கு ஷாஜிமோன் ஒப்புக்கொண்டு 4 மாதங்களுக்கு முன்பு துபாயில் இருந்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 33 தங்க கட்டிகளை ஆசனவாய் வழியாக உடலில் மறைத்து வைத்து சென்னை விமான நிலையம் கொண்டு வந்து காத்திருந்துள்ளார். இந்நிலையில் ஷாஜிமோன் கொண்டு வந்த தங்கத்தை வாங்கி செல்வதற்கு தயாராக இருந்த 4 பேர் அவரை சேப்பாக்கம் வெங்கடேசன் தெருவில் உள்ள லாட்ஜுக்கு அழைத்து வந்தனர். அங்கு வந்து பார்த்தபோது ஷாஜிமோனிடம் தங்க கட்டிகள் இல்லாதது கண்டு ஏமாற்றமடைந்தனர். இதுகுறித்து ஷாஜிமோனிடம் கேட்டபோது சென்னை விமான நிலையத்தில் உங்கள் பெயரை சொல்லி மற்றொரு கும்பல் வாங்கி சென்றுவிட்டது என முதலில் கூறியதாக தெரிகிறது. சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை கடுமையாக இருந்ததால் விமான நிலைய கழிப்பறையில் வைத்துவிட்டேன் என்று மாற்றி மாற்றி பதில் சொல்லியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கடந்த 4 மாதங்களாக சேப்பாக்கம் லாட்ஜில் அடைத்து வைத்து அடித்து துன்புறுத்தியது தெரியவந்துள்ளது. அதனால் ஷாஜிமோனுக்கு கண்களுக்கு கீழ் இரத்த காயம் மற்றும் வீக்கம், உள்ளங்கைகளில் தீக்காயம், முதுகில் காய தழும்பு ஆகியவை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை ஓமந்தூரார் தோட்டம் அரசு மருத்துவமனையில் போலீசார் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சேப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆசிப் பயஸ், அண்ணா சாலை முகமது ஆலிம் ஆப்கான், ஒடிசாவைச் சேர்ந்த ரூம்பாய் வருந்தரதாஸ், மதுரையைச் சேர்ந்த கோபி கண்ணன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள லாட்ஜ் உரிமையாளர் 28 வயது இம்ரான் என்பவரை தேடி வருகின்றனர். அவர் சிக்கினால் மட்டுமே தங்க கடத்தலில் நடந்தது என்ன என்பது தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.